உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் இப்ப இருக்கிற ஜியோ வாடிக்கையாளர்கள் மற்றும் மார்ச் 31க்குள்ள இணைய போறவங்க இவங்க எல்லாமே 99 ரூபா கட்டுறது மூலமா ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்ல வந்து ஒரு உறுப்பினர் ஆகலாம். இப்படி ஜாயின் ஆகிற ஜியோ பிரைம் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஒரு வருடத்துக்கான அன்லிமிடெட் மெசேஜஸ், கால்ஸ் மற்றும் இன்டர்நெட் கிடைக்கும் அப்படின்னு ஜியோ தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். இன்னையில இருந்து ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்புக்கு அவைல் பண்றதுக்கான டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 99 ரூபா கட்டி நம்ம ஜாயின் ஆகிறதுனா ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அவங்களோட அந்த ஈவெண்ட்ல வந்து 303 ரூபா கட்டுறது மூலமா இப்ப இருக்கிற ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபரையே மேலும் ஒரு 28 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆஃபர் தான் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம மற்றும் 9 டாரிஃப் பிளான்கள் மற்றும் பல பிளான்கள் இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அந்த ஜியோ பிரைமோட அந்த வீடியோலையும் கீழே கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. மற்றும் பல பேர் வந்து பலவிதமான சந்தேகங்கள் இருக்கு. இந்த வீடியோல வந்து 15 frequently asked questions, 15 கேள்விகளுக்கும் அதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக் செட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அதை பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். முதல் கேள்வி, இந்த ஜியோ பிரைம்ல வந்து நான் எதுக்கு உறுப்பினராக சேரணும்? ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஒரு சிம்பிளான பதில் என்ன அப்படின்னா, பல சலுகைகள், அதுல முக்கியமா ஜியோவோட ஹாப்பி நியூ இயர் ஆஃபர். இப்ப நம்ம அன்லிமிடெட் இன்டர்நெட் கால்ஸ் மற்றும் மெசேஜஸ் நம்ம அனுப்பிச்சிருக்க இதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வருடத்துக்கு வந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய மெயினான அடிப்படை தேவை தான் இந்த ஜியோ பிரைம் உறுப்பினர் திட்டம். நான் வந்து 99 ரூபா கொடுத்து இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் ஆகிறேன். ஸோ எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? இப்ப நம்ம கிடைச்சிட்டு இருக்க அன்லிமிடெட் கால்ஸ், வாய்ஸ் மற்றும் இன்டர்நெட் வந்து மேலும் ஒரு வருடத்துக்கு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப் தான் இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப். இந்த 99 ரூபா கட்டுறது மூலமா மட்டுமே அது கிடைக்கும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த 99 ரூபா கட்டுறது மூலமா மட்டும்தான் அந்த சலுகை நமக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி. மற்றும் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், டீல்ஸ் மற்றும் அவங்க தரப்புல இருந்து கொடுக்குற ஜியோ ஆப்ஸ்க்கான பேக்கேஜ் 10,000 ரூபா கணக்குல வருது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. சோ அந்த ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு வருடத்துக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சிடும். சோ இந்த 99 ரூபா கட்டி நம்ம என்ரோல் பண்றது மூலமா. சோ இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகிறதுக்கான 99 ரூபா நான் எங்க கட்டணும், எப்படி சேரணும்? 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொதல் ஆப்ஷன் வந்து நம்ம மை ஜியோ போன்ல இருக்கிற ஆப் மூலமா வந்து நம்ம 99 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் அடுத்தது வந்து jio.comலையும் கட்டி சேர்ந்துக்கலாம். மற்றும் ரீட்டைலர்ஸ், அவங்களோட அபிஷியலான ரீட்டைலர்ஸ் மூலமாகவும் நம்ம சேர்ந்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் ஆயிட்டேன். எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது? உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்கமிங் கால்ஸ் எப்பயுமே கிடைக்கும் மற்றும் மெசேஜஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு கிடைக்கும். பட் உங்களுக்கு அவுட் கோயிங் கால்ஸ் மற்றும் இன்டர்நெட் கிடைக்காது. நான் வந்து இப்ப ஜியோ பிரைம்ல வந்து ஒரு உறுப்பினர் ஆயிட்டேன். சோ இப்ப நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 303 தான் ஒரே வழியா? இல்லவே இல்ல. 19 ரூபாயில ஆரம்பித்து 9,999 ரூபா வரைக்குமான ஏகப்பட்ட பிளான்ஸ், டாரிஃப்ஸ் எல்லாமே இருக்கு. அதை பத்தின ஒரு பிரத்யேகமான வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும். சோ இதை தவிர இந்த 303 ரூபா வந்து இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபரையே மேலும் ஒரு 28 நாட்கள் பிரத்யேகமா அனுபவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 28 நாளுக்கும் நம்ம 303 ரூபா கட்ட மாதிரி இருக்கும். மேலும் 499 ரூபா கட்டுறது மூலமா இந்த டேட்டா வந்து அப்படியே நமக்கு டபுளா கிடைக்கும். மற்றும் ஃப்ரீ வாய்ஸ் மெசேஜஸ் எப்பயும் போல. மாசம் நான் ரீசார்ஜ் பண்ணவே மாட்டேன். இப்ப நான் ஜியோ பிரைம்ல உறுப்பினரா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் மற்றும் மெசேஜஸ் வந்து கிடைக்கும். ஆனா நீங்க 90 நாட்களுக்கு மேல ரீசார்ஜே பண்ணாம இருக்கிறப்ப உங்க கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜியோ தரப்புல சொல்லப்பட்டு இருக்கு. ஜியோ ஹாப்பி நியூ இயர் ஆஃபர்ல இருக்கிற அதிகாலை 2 to 5 அன்லிமிடெட் 4G இன்டர்நெட் வந்து இந்த பிரைம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறமும் கிடைக்குமா? கண்டிப்பா இருக்கு. அந்த பிளான் வந்து 2 to 5 வந்து அன்லிமிடெட் இன்டர்நெட் இருக்கு அப்படின்னு ஜியோ தரப்புல சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஜியோட ஆப்ஸை யூஸ் பண்றப்ப மற்றும் வாய்ஸ் கால்ஸ் பேசுறப்ப, அதாவது இது வந்து ஓடி நெட்வொர்க், ஸோ இன்டர்நெட் மூலமா தான் வரும். ஸோ இதை யூஸ் பண்றப்ப எனக்கு வந்து என்னோட டெய்லி இன்டர்நெட் வந்து கழியுமா? நிச்சயமாவே கழிக்கப்படும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்தே உறுதிப்படுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவு டேட்டா பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த வேலிடிட்டி முடிய போறப்ப அந்த டேட்டா பேக்ல வந்து எனக்கு வந்து டேட்டா வந்து மிச்சம் இருக்கு. ஸோ அது கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அடுத்த மந்த் இல்ல அடுத்து நான் பண்ண போற ரீசார்ஜுக்கு? ஆகாது. நீங்க எந்த அளவு வேலிடிட்டிக்கு ரீசார்ஜ் பண்றீங்களோ அந்த வேலிடிட்டியோட எவ்வளவு டேட்டா பாக்கி இருக்கோ அது அப்படியே கழிஞ்சிடும், கேரி ஃபார்வர்ட் ஆகாது. ஃப்ரீ கால்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணாமா? இந்த கேள்வி வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃப்ரீ கால்ஸ்ல வந்து இன்கமிங் கால்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. ஆனா அவுட் கோயிங் கால்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பேசிக் இன்டர்நெட் பிளான் கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணிருக்கணும். இல்லைனா இன்கமிங் கால்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ, அவுட் கோயிங் கால்ஸ் ஃப்ரீ கிடையாது. 99க்கு நான் ரீசார்ஜ் பண்ணி ஜியோ பிரைம்ல உறுப்பினர் ஆயிட்டேன். அடுத்து 303க்கு பண்ணாம அதை விட கம்மியான தொகைக்கு என்னால எதுக்காவது ரீசார்ஜ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு 149 ரூபா அந்த பிளான் எடுத்தோம்னா ஃப்ரீ வாய்ஸ் மற்றும் மெசேஜஸ் அதே மாதிரி கிடைக்கும். மற்றும் 2 GB இன்டர்நெட் ஒரு மாதம் முழுவதுக்குமா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பேசிக் சில பிளான்ஸும் இருக்கு. சோ அதுலயும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 303 வந்து ஒரே வழி கிடையாது. மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி MNP மூலமா ஜியோல வரவங்களுக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அவைல் ஆகுமா? கண்டிப்பாவே ஆகும். அவங்க வந்து மார்ச் 31க்குள்ள ஜியோக்குள்ள வந்துட்டு அடுத்து அவங்க 99 ரூபா ரீசார்ஜ் பண்ணி பிரைம்ல உறுப்பினர் ஆகிறது மூலமா இந்த பிரைம் மெம்பர்ஷிப்கான சலுகைகளை அவங்களும் பெற்றுக்க முடியும். ஜியோல வந்து டாரிஃப் பிளான்கள் மட்டும் தான் பண்ணணுமா? வேற பிளான்ஸே இல்லையா?
கண்டிப்பாவே இருக்கு. டாப் அப் பிளான்ஸ் வந்து 10 ரூபாயில இருந்து இருக்கு மற்றும் இன்டர்நெட் பூஸ்டர்ஸ் பேக்ஸ் இருக்கு. பிரைம் மெம்பர்ஸ்ல சேராதவங்க இவங்களுக்கு வந்து என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு கிடைக்கிற இன்டர்நெட்ல வந்து வித்தியாசம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு பேக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரைம் உறுப்பினர்களுக்கு 2 GB கிடைக்கிற அதே இடத்துலதான் அதே ரீசார்ஜுக்கு பிரைம்ல உறுப்பினர்கள் இல்லாதவங்களுக்கு 1 GB இன்டர்நெட் கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு பிரைம்ல உறுப்பினர்களா இருக்கிறவங்களுக்கு. 90 days ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா சிம் டிஸ்கனெக்டட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப நான் 303 பண்ணாம அதை விட கம்மியான தொகைக்கு பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாவே பண்ணிக்க முடியும். ஆனா இதுல வந்து விதிவிலக்கா அவங்க வந்து 19, 129 மற்றும் 499 சேர்த்திருக்காங்க. இந்த ரீசார்ஜ்ல வந்து நம்ம முதல் ரீசார்ஜ் நம்மளால பண்ண முடியாது. மிச்சம் எது பண்ணாலுமே நம்ம முதல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம சிம் வந்து தக்க வச்சுக்க முடியும் டிஸ்கனெக்ட் ஆகாம. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபரா எக்ஸ்ட்ரா இன்டர்நெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? நிச்சயமாவே அது உண்மைதான். 25% அதிக இன்டர்நெட் மற்றும் வைஃபை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டு மூலமா என்ரோல் பண்றவங்களுக்கு கிடைக்கும். சோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ பிரைமோட ரீட்டைலர்ஸ்ல போய் நம்ம ஜியோ பிரைமோட 99 ரூபாய் கட்டி நம்ம ஜாயின் ஆகிறப்ப நம்ம ஐடி கார்டை காண்கிறது மூலமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் ஆஃபரை நம்ம என்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் வந்து நம்ம இன்டர்நெட் மற்றும் மொபைல் ஆப் மூலமா பண்றப்ப பண்ணிக்க முடியாது. சோ நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஒரு ஜியோ அபிஷியலான ஒரு ரீட்டைலர் ஷாப்ல போய் இந்த பிரைம் மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகுங்க. சோ அதுக்கு வந்து ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாவே அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வரை 15 ஜியோல இருக்கிறவங்களுக்கான ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்ப கடைசியா ஒரு அடிஷனல் கொஸ்டினா ஜியோல இல்லாதவங்களுக்கு பார்க்கலாம். இப்போ வரை நான் ஜியோல இல்ல, இனிமே ஜாயின் ஆக போறேன், எனக்கு என்ன பலன் இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் மூலமா? அதாவது நீங்க வந்து ஜியோல மார்ச் 3 ஜாயின் ஆகிறீங்க, அதாவது நாளை மறுநாளுக்குள்ள ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா மார்ச் 31 வரையும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். மார்ச் 4க்கு பிறகு ஜாயின் ஆகிறவங்களுக்கு வந்து இந்த 99 ரூபாய் கட்டி பிரைம் மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்ச் 31 வரையும் அன்லிமிடெட் இன்டர்நெட் கால்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப் மூலமா இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றும் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் Facebook, Twitter மற்றும் Instagram போன்ற எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல நீங்க எதாவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பெறதுக்கு. அப்புறம் மறந்துடாம டெக்ஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.